டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். டெல்டா மாவட்டம் முழுவதும் சம்பா நெல் சாகுபடியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஈடுபட்டு உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 40% சம்பா அறுவடை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. மன்னார்குடி, கண்ணாரப்பேட்டை மற்றும் சித்தாம்பூர் உள்ளிட்ட நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் கடந்த சில நாட்களாக கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்து உள்ளன. திருவாரூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஒரு மாசமா நெல் ஆலாச்சேரி சென்டரில் நெல் பிடிச்சிட்டு இருக்காங்க. மூமெண்ட்ஸே கிடையாது. பிடிக்கிற நெல்லையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் மூமெண்ட்ஸ் பண்ணாதான் நாங்கள் மறுபடியும் விவசாயிகள் ஒன்றாவது நெல்லை இறக்க முடியும். திருவாரூரில் மட்டும் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முன்பும் 5000 முதல் 8000 நெல் மூட்டைகள் வரை தேக்கமடைந்திருக்கின்றன. இதை உடனடியாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கடனுக்கு கொண்டு போகணுங்கிறத நமக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். திங்கட்கிழமை நுகர்பொருள் வாணிபு கழகத்தினுடைய பொது மண்டல விவசாய சங்க சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவிக்கிறோம். அதேபோல் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து உள்ளன. இதனால் நேரடி கொள்முதல் நிலையம் முன் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை வைக்க போதிய இடம் இல்லாததால் மண் தரையில் மூட்டைகளை அடுக்கி வைத்து இருப்பதாக அவர்கள் கூறினர். 4 நாள் ஆகுதுண்ணா ராவு பார்க்கணும், நைட்டில் கிடக்கிறோம், இடம் போட மாட்டேங்கிறாங்க. மறுநாளே போயிடலான்னு வந்தோம். இன்றைக்கி 4 நாளாக கொல்லியில் கிடந்து இங்கே 4 நாளாக கிடக்கிறோம். பணம் குறிப்பிட்ட டைம்லையும் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாள் சேர்ந்து தான் பணம் போடுறாங்க. ஏக்கருக்கு 25,000 30,000 செலவு பண்ணி இப்போ 5000 20,000 தான் கிடைக்கும். நெல் எல்லாம் வீணாக போயிடுச்சு. குருவுக்கு 40 மூட்டை ஆச்சு, இப்போ 20 மூட்டை ஆயிருக்கு. 30,000 செலவாயிருக்கு. என்ன கணக்கு பண்ணுறாங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எந்த நைட்டு பகலாக இங்கே இருக்கிறோம். 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு என்ன செலவாச்சு? பனி பெய்யுது, மழை பெய்யுற மாரி பெய்யுது. அந்த மூட்டை நனைஞ்சு என்ன வருது? திருப்பி அது சரியில்லைன்னுப்பாங்க. அப்புறம் ரேட்டு குறைப்பாங்க. அதனால் பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை. சங்கராபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் நெல் மூட்டைகளை இடைத்தரகர்களிடம் குறைவான விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு உள்ளனர். 1500 சுப்பம் கொள்முதல் பண்ணணும். ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாதான். ஏன்னா 40% அறுவடை ஆயிருக்கு திருவாரூர் மாவட்டத்தில். இன்னும் 60% அறுவடை பண்ண வேண்டியது நடந்துட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் தேக்கமடைந்து உள்ள நெல் மூட்டைகளை காலம் தாழ்த்தாமல் அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.